ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஒரு துஆவை இந்த உம்மத்திற்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லி ஃபில் மௌத்தி ஃபீமா பாதல் மௌத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவார்கள், என் மௌத்திலே நீ பரக்கத்து செய், என் மரணத்திற்கு பின்னாலும் பரக்கத்து செய். இந்த மௌத்துல என்ன பரக்கத்து? நல்ல மரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்திலிருந்து தான் சொல்லுகிறார்கள், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் மரணிக்கின்ற நேரத்தில் உங்கள் கல்வில ஈமான் இருக்க வேண்டும், நீங்கள் மூமினாக இருக்க வேண்டும், நீங்கள் முஸ்லிமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஈமான், உங்களுடைய உயிர் பிரிகின்ற நேரத்தில் ஈமானோடு பிரிய வேண்டும் என்பதை அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரக்கத்தான மரணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய மரணத்தை நீ மரண நேரத்திலே பரக்கத்து செய்வாயாக, மரணத்திற்கு பின்னாலும் நீ பரக்கத்து செய்வாயாக என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுவார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த காலங்களிலே அந்த பஸ்ஸின் விபத்தின் மூலமாக இறந்து போனவர்கள் நிச்சயமாக பெருமானாருடைய ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது. விபத்துகளின் மூலமாக இறந்து போனவர்கள் ஷஹீதானவர்களுடைய அந்தஸ்திலே இருக்கிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுட்டி காட்டுவார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இறந்து போன அந்த 41 பேர்களுடைய குடும்பங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியான, அவர்களுக்கு ஜமீல் சபுரன் ஜமீலை கொடுக்க வேண்டும். அவர்களின் கபறுகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வெளிச்சமாக்கி வைக்க வேண்டும். அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தர வேண்டும் என்ற பிரார்த்தனைகள் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடிலே நாம் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே குடும்பத்திலே 4 பேர்கள், ஒரே குடும்பத்திலே 10 பேர்கள் என்று ஒரே குடும்பத்திலே அவர்கள் போகின்ற அந்த வாகனத்திலே அவள் சிரித்த முகத்தோடு போகிறார்கள், விளையாண்டு கொண்டு போகிறார்கள், பேசிக்கொண்டு போகிறார்கள். அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை சொல்லிக் கொண்டு போகக்கூடிய அந்த தருணத்திலே ஏற்படுகின்ற இந்த மரணங்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள், மரணங்களிலே சில இடங்களிலே மரணிப்பது சிறந்தது, மக்காவிலே மரணித்தால் சிறந்தது, மதீனாவிலே மரணித்தால் சிறந்தது. நிறைய இறைநேசர்கள் நான் மதீனாவிலே இறக்க வேண்டும் என்று பிரியப்பட்டார்கள். உலகத்திலே வாழுகின்ற காலங்கள், உலகத்திலே முழுக்க முழுக்க அவன் எல்லா இடங்களிலும் வாழ்ந்திருப்பான், கடைசியாக மரணிப்பது மதீனாவிலே போய் மரணிப்பான். கடைசியாக அவன் இதுவரையும் ஹஜ் செய்திருக்க மாட்டான், முதலிலே உம்ரா செய்திருப்பான், முதலிலே ஹஜ் செய்திருப்பான், ஹஜ்ஜை முடித்த உடனே இறந்து போவான், அல்லது ஹஜ்ஜுக்காக வேண்டி போகின்ற பாதையிலேயே இறந்து போவான். மரணம் எப்பொழுதும் நம்மை வந்து தீரும்.